சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தலுக்கான அஇஅதிமுக வேட்பாளர்களின் திருத்தப் பட்டியலை கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பில், வரும் மே மாதம் 16ஆம் தேதி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தல்கள் நடைபெறவுள்ளதையொட்டி அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் கடந்த 4ஆம் தேதி அறிவிக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் அஇஅதிமுக ஆட்சி மன்ற குழு பரிசீலித்து எடுத்த முடிவின்படி தமிழகத்தில் 7 தொகுதிகளிலும் புதுச்சேரி மாநிலத்தில் 3 தொகுதிகளிலும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த வேட்பாளர்களுக்கு பதிலாக கழக அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிறுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். தியாகராய நகர் தொகுதியில் தென் சென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் சென்னை மாநகராட்சி நியமனக்குழு உறுப்பினருமான திரு பி சத்யநாராயணன் என்கிற தீநகர் சத்யா, மேட்டூர் தொகுதியில் கழக அமைப்பு செயலாளர் திரு செம்மலை, காட்டுமன்னார் கோவில் தனி தொகுதியில் கடலூர் மேற்கு மாவட்ட கழக துணைச் செயலாளர் திரு எம் முருகுமாறன், பூம்புகார் தொகுதியில் செம்பனார் கோவில் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு எஸ் பவுன்ராஜும், வேதாரண்யம் தொகுதியில் நாகப்பட்டினம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு OS மணியனும், மன்னார்குடி தொகுதியில் நீடாமங்கலம் ஊராட்சி ஒன்றிய குழு 13வது வார்டு உறுப்பினர் திரு எஸ் காமராஜும், நாகர்கோவில் தொகுதியில் திரு ஏ நாஞ்சில் முருகேசனும், புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தனி தொகுதியில் அங்கன்வாடி தெரு சன்னியாசி குப்பம் புதுச்சேரியைச் சேர்ந்த திரு எம் சங்கரும், காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் சட்டமன்ற தொகுதி கழக செயலாளர் திரு ஜி முருகையனும், காரைக்கால் தெற்கு காரைக்கால் மாவட்ட கழக துணைச் செயலாளர் திரு KAU அஸ்னாவும் நிறுத்தப்பட்டுள்ளனர்.